நீ மட்டும் வந்திருக்க அட்ரா அந்த மணியை மூஞ்சி கீழீங்களா போல பெரிய தலைவலியா போகுது ஒழுங்கா வந்தீங்க நாடகம் அதுக்கப்புறமா எதுக்கு அடிச்சாங்கடா சண்டை போட்டு ஏதோ போகா எங்க போற நீ வீட்டுக்கு போற போற கம்பெனி யார் பேக் எடுத்து போனா எந்த குறையும் கிடையாது சின்ன சந்தேகம் உங்களுக்கு சந்தேகமா ஆமாய்யா என்னடா நீங்க ஐலாடு சென்று நீங்க பட்டப்படி படிச்சீங்களோ சின்ன பச்சை படிக்கிறீங்களோ யாருக்கு தெரியும் யானா சூத்து குத்து புள்ளை நேத்துலாம் ஸ்டேட்மென்ட்ல பொறுக்கிட்டு தான் நீங்க ஏய் ஐயா என்னடா அதனால உங்களுக்கு ரெண்டு கேள்வி கேட்க போறீங்க கேள்வி கேட்கணும் ஆசை क्वेश्चन नंबर 1 ஆவின் பழக்கம் அமலா பழக்கம் என்ன வித்தியாசம் ஆவின் பழக்கம் அமலா பழக்கம் என்ன வித்தியாசம் பால் என்ன அனைத்து வெண்மையா தான் இருக்கு எந்த வித்தியாசமும் இருக்காதுடா அடடா அது எனக்கு தெரியாதா பால்னா வெள்ளையா தான் இருக்கும் பால் எல்லாம் வெள்ளையா தான் எனக்கு தெரியும் அது தெரியுமா தெரியாம உனக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச பதில் அவ்வளவுதான் சொல்லு பார்க்கலாம் நான் சொல்றேன் சொல்லு ஆவின் பால் பாக்கெட்ல இருக்கும் உங்கதான் எல்லாரும் தெரிஞ்சது அமலா பால் ரொம்ப ஜாக்கெட் ஐயா ஐயா உருங்க ஐயா சொல்லு ஐயா क्वेश्चन नंबर 2 சொல்லு ஒரு பொண்ணு என்ன நடுரோட்ல குத்தி போட்டுக்குது குத்தி கொலை பண்ணிட்டாங்க அந்த பொண்ணோட பாடி எங்க இருக்கும் ஏய் எங்க கொலை பண்ணாங்களோ அந்த இடத்துல தான இருக்கும் இல்லையாமே ஒருவேளை ஹாஸ்பிடலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக எடுத்து போயிருக்கலாம் இல்லையாமே ஒருவேளை அவங்க வீட்டுக்கு எடுத்து போயிருக்கலாம் இல்லையாமே தெரியுமா தெரியாதா ஏய் எனக்கு தெரிஞ்சதுக்கு அவ்வளவுதான் பதில் ஒரு பொண்ணு கொலை பண்ணா அந்த பொண்ணோட பாடி எங்க இருக்கும் பொண்ணு ஜாக்கெட் உள்ள தான் இருக்கும் ஐயா உனக்கு கேட்டில நீ ஓரமா எங்க அம்மா ஏமா ஆமா சரி அந்த பொண்டாட்டியோட ஆசை நீரத்துக்கு கணவனுடைய கடமை ஆமா அதனால கணவனுக்கு தான் உடம்பு சரியில்லையே கணவனுடைய தம்பி மைத்துனர் ஆமா அதனால சொல்றேன் தம்பி நீ போய் அண்ணி வந்து ஊர் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க நீ இட்டு மாதிரி சுத்தி காமிச்சு வந்துறாங்க மைத்துனர் இட்டுன்னு அண்ணி போறாங்க ரெண்டு பேரும் ஊர் சுத்தி பார்க்க ஊரை சுத்தி காட்டுறாங்களே ஊரை சுத்தி காட்ட சொல்ல ஊரை சுத்தி காட்ட சொல்ல ஒரு தாமரை குளம் சரி அந்த தாமரை
மைத்துனரே இந்த அழகான தாமரை குளத்துல தாமரை பூ பூத்து குலுங்குது அந்த தாமரை பூ நீ பறிச்சு கொடுன்னு கேக்குறேன் எனக்கு வேணும் ஆமா சரி இவனும் போறான் பறிக்கலான்னு போய் காலை விட்டா ஆழமாக்குதுமா இருக்கு இவன் போன மாதிரி வந்துட்டான் வந்துறாரு ஆனா அன்னைக்கு அந்த பூ மேலது எண்ணங்குது ஆசையா இருக்கு இன்னும் ஓடுறாங்க அன்னி போய் பூ பறிக்கலான்னு போறாங்க தண்ணியில வந்து உயிருக்கு போறாங்க அப்படியா மைத்துனர் போய் காப்பாத்துறதுக்கு ஓடுறான் சரி அண்ணாச்சி அண்ணியாகப்பட்ட கேக்குறான் என்னன்னு மைத்துனரே என்ன நீ காப்பாத்தனா உன் அண்ணன் கைப்படாததுல நீ புடிச்சு என்ன தூக்கணும் அப்படியா அவன் எங்க புடிச்சு தூக்கி இருப்பான் அண்ணா தெரியாது இருப்பா அவன் எங்க புடிச்சு தூக்கி இருப்பான் இங்க புடிச்சுதான் தூக்கி இருப்பான்